இந்த மாதிரி கைக்கு குத்தனா கை வலிக்கும். அந்த வீட்டில் இப்போ இது வந்து இந்த பொம்மையில வந்து அங்க அடிச்சா அவருக்கு வலிக்கும். ஆமா, இங்க குத்தனா கால் வலிக்கும், இங்க குத்தனா வயிற்று வலிக்கும், இங்க குத்தனா பிரெண்டட் ஆயிடுவா ஒரு செகண்ட்ல. இப்படி நீங்க இங்க உட்காந்து இங்க குத்துனா அவர் அங்க செத்து போயிடுவாரு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சைவனே அப்படியே அவங்கள எப்படி அடிச்சிருக்குதோ அவங்கள விட இங்கே இன்னும் மோசமாக அடிச்சிட்டு இருக்கு. எதனால நமக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கையெல்லாம் காலெல்லாம் குத்திட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பசங்க தூங்குற நேரத்தில் அறிகுறிகள் பார்த்தோம் கரெக்டா. இப்போ எனக்கு வரவே கூடாது, செய்வினே எனக்கு எவனும் வைக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கேள்விப்பட்டிருப்பீங்க, அரகஜ மையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ சிஎம் விஜய் கூட வச்சிருக்காரு. இப்போ இதுதான் அந்த விஜய் வச்சிருக்க அந்த மையா. நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்கிட்ட இருக்க விஷயத்தை வச்சு இந்த பில்லி சூன்யத்துல இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு எதனா வழி இருக்கா? இந்த ஆணைக்கு இப்படி குத்தணும், நிமிச்சு போகலாம். குத்தி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அது அந்த கோயில் பூஜை கொடுத்தா அந்த இவுது வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கும். அப்போ அந்த 2-3 நாள் கடவுளால் காப்பாற்ற முடியுது அப்படின்னா மொத்தமாகவே காப்பாற்றணும்ல. ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பேய் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய பார்த்தோம். பட் இந்த பில்லி சூனியம் செய்வினை இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் ஏஜிஎஸ் குருஜி கிட்ட வந்திருக்கோம். வணக்கம் சாமி. ஓம் நம சிவாய தீர்காயுஷம் ஓம் நமஹ శంకు దేవత నమో నమః మహాదేవత నమో నమః ఓం నమ శివాయ శంకు దేవత నమో నమః అఘోరి దేవత నమో నమః సర్వశక్తి ప్రసన్న రూప శైవన విమోచన గ్రహ విమోచన మంత్ర విమోచన నమో నమః శ్రీమాత్రే నమో నమః దీర్ఘాయుష్మాన్ నమో నమః ஓம் நம சிவாய மகாதேவ நமோ நம. ஓகே சொல்லுங்கப்பா. கடைசியில் நான் வந்து பேயை பற்றி கேட்டதுக்கு நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போது பேய் வேற பில்லி சூனியன்றது வேற அப்படின்றது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். இப்போது எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்ன ஸ்டோரியில் என்ன இருந்ததுன்னா, அவங்க வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்காங்க. உண்மை. அந்த வீட்டில் பில்லி சூனியை வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வைக்கல, அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வச்சுருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியாது, இவங்க போயிட்டாங்க. இப்போ இவங்க இந்த வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ். அழுகிற சத்தம் கேட்குறது, சிரிக்கிற சத்தம் கேட்குறது, சலங்க சத்தம் கேட்குறது, தூங்கிட்டு இருக்கும்போது கட்டில இருந்து கீழே விழுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, பில்லி சூனியை வச்சது அவங்களுக்கு இல்லை, அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு. இப்போ இவங்க அந்த வீட்டுக்கு போனதுனால அந்த சூனியம் இவங்களுக்கு அப்படியே வந்துருமா? ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. சைவனைகள் பார்த்தீங்கன்னா 51 விதமான சைவனைகள் இருக்கும். 51 செய்வனை இருக்கும். ஒரு சைவனை ஒரு மாதிரி இருக்கும். சில கட்டங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த சைவனைகள்னால நிறைய மக்கள் நிறைய அவதிகள் பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சில பேர் இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் கூட அதோட தீர்வு கிடைக்காம கடைசி நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நிறையா சைவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சரி பண்ணிக்கிட்ட ஆளுகள் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, சில பேர் வீட்டுகள் போனதுக்கப்புறம் அது வந்து காலி பண்ணி போனதுக்கப்புறம் புதுசாக குடி வரவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சைவனே அப்படியே அவங்கள எப்படி அடிச்சிருக்குதோ அவங்கள விட இங்கே இன்னும் மோசமாக அடிச்சிட்டு இருக்குது. எதனாலன்னா சைவனே அங்கிறது பயங்கரமான சக்தி. பெய் அங்கிறது அது ஆசையோட வரும், சில பேர் அனுப்பினா வரும். சைவனே அங்கிறது என்ன தெரியுமா? சைலண்ட் வெப்பன். ஓகே, நீ நல்லா முன்னுக்கு போகிற, நீ நல்லா வீடு கட்டி குடி இருக்கிற நினச்சி நீ முன்னேற்றத்திற்கு கூடாது, நீ அது வீடு விட்டு போகணும், அந்த வீடு விற்றுட்டு போகணும் நினச்சி இவங்க நாசனாக போகணும்னு நினச்சி சில மந்திரவாதிகிட்ட போய் இந்த மாதிரி உருவங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி கட்டெல்லாம் திக்பந்தனம் பண்ணி பொதுவாக பண்ணி அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் திங்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன தேவைப்படும்? அவங்க நடந்து போவாங்க இல்லைங்களா, அதோட மண்ணடி உங்களுக்கு தெரியாமல் எடுப்பாங்க. எனக்கு தெரியும். ஓகே. அவங்களோட பேர்லேருந்து வரும் சில எழுத்துக்கள், அதுலேருந்து சில இதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க வீடு இருக்கிறாங்கல்ல, வீடு கூடி இருக்கிற செடெல்லாம் வைப்பாங்க. அந்த செடி மண்ணுலேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போய் சில மந்திரவாதிகிட்ட எல்லாம் கொடுத்து ஞாயிற்றுக்கால அமாவாசை டயத்திலோ ஞாயிற்றுக்கால பௌர்ணமி டயத்திலோ அர்த்தராத்திரி நடுராத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த டயத்தில் 3 உருவங்கள் ரெடி பண்ணுவாங்க. ஓகே. ஒன்று குட்டி சைத்தான் மாதிரி சைவனே,
இன்னொன்று வந்து பிரம்ம ராட்சசி சைவனை, பிரம்ம ராட்சசன் சைவனை. ஓகே. இன்னொன்று பிரம்ம ராட்சசி சைவனை. ஓகே. இதோட விதம் என்ன தெரியுமா? ரத்தம் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க ரத்தம். இது 3மே ரத்தம் குடிக்கும். இது குட்டி சைத்தா சின்ன பசங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க சைவனைங்கிறது வேறு பெய்யங்கிறது வேறு நினைக்கிறீங்க. சைவனைங்கிறது என்ன? ஒரு ஆளுமே அனுப்பணும்னு எது வச்சு அனுப்பணும்? சைத்தானை வச்சு அனுப்பணும். அந்த சைத்தான் தான் குட்டி சைத்தான் தான் ஒரு இது. இப்போ அந்த குட்டி சாத்தானெல்லாம் வளர்ப்பாங்களா? நம்ம வளர்ப்பாங்க. இப்போ நீ சம்திங் யாரோ செய்வினை வைக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நான் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க ஒரு குட்டி சாத்தானை வளர்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் கேட்கும்போது அந்த குட்டி சாத்தானை யார்கிட்ட அனுப்பி விடணுமோ அவங்ககிட்ட அனுப்பி விட்டுருவாங்களா? சைவனை மூலமாக அனுப்பி விட்டுருவாங்க. எப்படி அனுப்பி விட்டுருவாங்கன்னா, அந்த சைத்தான்களை வந்து சில மந்திரவாதிகள் வந்து பானுக்குள்ளே பிடிச்சி வச்சு பாதுகாப்பு எங்கே போகாத அளவுலோ அதுக்கு அமாவாசை பௌர்ணமியோ கோழியெல்லாம் வெட்டுவாங்க. ஓகே. வெட்டி ரத்த திக்பந்தமாக வளர்த்துருவாங்க. அவங்களுக்கு கிளைண்ட்டு வருவாங்க. வரும்போது இவனை மேலே சைவனை அனுப்ப சொன்னும் போதிலோ இந்த மாதிரி உறவங்கள் அவன் சொல்கிற கேளுங்க, அந்த உறவங்களில் கட்டு திக்பந்தனம் பண்ணி ஆத்மகள் வந்து 3 ஆத்மகள் அனுப்பி சைவனை ரூபத்தில் இந்த மாதிரி ஆணிகள் வச்சு தாயத்துகள் வச்சு கட்டு திக்பந்தனம் பண்ணி இந்த ஆணி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆணிகள் இந்த மாதிரி கைக்கு குத்தனா கை வலிக்கும். அந்த வீட்டில் இப்போ இது வந்து இந்த பொம்மையில வந்து அங்கே அடிச்சா அவருக்கு வலிக்கும். ஆமாம். இங்கே குத்தனா கால் வலிக்கும், இங்கே குத்தனா வயிற்று வலிக்கும், இங்கே குத்தனா பிரெயின் டெட் ஆயிடுவா, இங்கே திடீர்னு குத்தனா நைட் தூங்க டயத்துலேயே இறந்துருவான். அவங்களுக்கு தூங்க நேரத்தில் கூட என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போது நீங்கள் கேட்டிருக்கிற புதுசாக அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறாங்க. சரி சார், ஒரு நிமிஷம். அப்போ வந்து இந்த மாதிரி பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சா ஒரு செகண்ட்ல இப்படி குத்துறது மூலியமாவே ஒருத்தரோட உயிரை எடுத்துட முடியும்? கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஒரு செகண்ட்ல இப்படி நீங்க இங்க உட்காந்து நீங்க குத்துனா அவர் அங்க செத்து போயிடுவாரு. அது மந்திரவாதிகள். நான் கெடுதல் பண்ண மாட்டோம். அகோரிகள் இல்ல நீங்க சொல்லல, அது பண்றவங்களால அது பண்ண முடியும். ஆமா, மந்திரவாதி இருக்கிறாங்கல்ல, அவனோட ஜாதகம் சம்பந்தப்பட்ட மண்ணெல்லாம் கொண்டு வந்த முன்ன சில ஆத்மகள் எல்லாம் ஒரு பிரம்ம ராட்சஸ் ரெடி பண்ணோம்னா 101 ஆத்மகள் வந்து ரெடி பண்ணி சைவனையா கட்டு திக்பந்தனம் பண்ணி சில விலங்குகள் வெட்டுவாங்க. அது பொதுவாக சொல்லக்கூடாது. அது வெட்டிட்டு ரத்த திக்பந்தனம் பண்ணி நெஞ்சில இது பண்ண நைட்டு தூங்க நேரத்துல சரி பெரிய பெரிய செலப்பிட்டி கூட என்னென்ன பண்ணுறாங்க தெரியல, திடீர்னு எழுந்துட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் சைவனை சக்தி. சைவனைங்கிறது யாருக்கு வேணால் பண்ண முடியும், எப்படிப்பட்ட ஆளுக்கு வேணால் பண்ண முடியும். ஆனால் அது அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தான் பண்ண முடியும், தெரியாதால பண்ண முடியாது. அவங்க சம்மந்தப்பட்ட திங்ஸ் கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த மந்திரவாதிகள் பண்ண முடியும். பண்ண ஒன்று சில பேர் வந்து நெஞ்சி அடுப்பில் இறந்துருவாங்க, சில பேர் வந்து ரத்த வாந்தி வந்து இது பண்ணுவாங்க, கேன்சர் வந்து, சில பேருக்கு மூட்டு வலி, சில பேருக்கு தலைவலி, நிறையா விதமான திங்ஸ் வரும். பெய்யங்கிறது வந்து பேசும், சைவனங்கிற பேசாது. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் கூட எந்த ரிப்போர்ட்ல பார்த்தாலும் எந்த நோயிலும் சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். திடீர்னு இறந்துருவாங்க. அது என்ன? சைவன சக்தி. இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அந்த புதுசா கூடி இருக்கிறாங்க, அவங்க காலி பண்ண போனவங்க மறுபடியும் இன்னொரு புதுசா ஆளும் வந்திருக்காங்க, அவங்க மேல சைவனை நடந்தது. அந்த வீட்டில் வந்து அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாதல்லோ யூபூதி மையெல்லாம் சம்மந்தப்பட்ட எலுமிச்சு மேலாம் வீசி இல்லை தெரியாம அவங்களுக்கு தெரியாம புதைச்சி வச்சிருவாங்க அந்த வீட்டில். ஓகே. அப்போ வந்து அந்த திங்ஸ்லாம் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் செய்வனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் அவங்க போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களும் உயிர் சாதம் வந்தாலும் கூட காலி பண்ண போனாலும் கடைசி வரைக்கும் அந்த வீடு அப்படி தான் இருக்கும், பேய் வீடாக தான் இருக்கும். அந்த வீட்டில் ஏதாவது திங்ஸும் புதைச்சி வச்சிருக்கிறாங்களா சைவனை சம்மந்தப்பட்டதை நம்ம முதல்ல பார்த்து அதுக்கு என்ன வழி பண்ணால் நல்லா இருக்குமோ, நம்ம அகோரி மந்திர கட்டு திக்பந்தன சிவன் கொடுத்த இந்த சூலம் வச்சு அது என்ன மாதிரி பெய்யா சைவனா வீட்டில் புதைச்சி வச்சிருக்கிறாங்களா, நீங்கள் புதுசாக குடி போனதுக்கப்புறம் அதே மாதிரி எது கட்டல்லேருந்து தூக்கு போடுதா, அதே மாதிரி குத்துதா, அதே மாதிரி தலைவலி வலுதா, அதே மாதிரி இல்லாத பிரச்சனைகளை பண்ணுதா, சின்ன சின்ன பசங்களை படிக்கிற பசங்களை காலேஜ் போகிற பசங்களை தப்பான போதான பழக்கத்துக்கு போகிறாங்களா, இல்லாத பிரச்சனைகளை போகிறாங்களா, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அது எது மூலம் வந்ததோ பார்த்து சரி பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சாமி. அப்போ வந்து ஒரு வீட்டில் செய்வினை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த செய்வினையை எடுத்தால் மட்டும்தான் அந்த வீடு சரியாகும். இல்லைனா அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை குடும்பம் வந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேய் வீடு அந்த மாதிரி அம்மான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்டா? ஆமாம். சரி, ஓகே சாமி. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செய்வினை பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ பேய் கண்ணுக்கு தெரியும், சத்தம் கேட்கும், கொலுசு சத்தம் கேட்கும், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் செய்வினைன்றது ஒரு உருவமே இல்லை, எதுவுமே இல்லை. பட் நமக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. என்கிட்ட பொதுவாக வர்றது அதே தான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும்,
பயங்கரமான தலைவலி, என்ன தெரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ம். தலையை செவுத்துக்கு போட்டு ஒடிச்சுக்குவாங்க. தலைவலியில செவுத்துல போயிட்டு முட்டிப்பாங்க. ஆமாம், டாக்டர் கிட்ட போனாலும் கூட தலை ரொம்ப நல்லா இருக்குது, ம். எந்த பிரச்சனையும் சொல்லுவாங்க. ஓகே, டாக்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவார். சில பேர் நெஞ்சடைப்பு வந்து இறந்துருவாங்க. சில பேர் வந்து கையெல்லாம் காலெல்லாம் குத்திட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பசங்க தூங்குற நேரத்தில் வாந்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, உண்மைதான். அதுவும் எங்கள் டாக்டர் கிட்ட போனாலும் கூட எந்த நோய் பற்றி கேட்டாலும் கூட டாக்டர்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னாலும் தெரியுமா, உங்கள் உடம்புல எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரெயின் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிற, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த சைவனையினால அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். கண்டிப்பா. அதனால அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா சில கோயிலுக்கு போனவொன்னே சொல்லுவாங்க, கோயிலுக்கு போன உடனே உன் மேலே இருக்குதான்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போன உடனே அங்கே இருக்கிற பூஜாரிகள் சொல்லுவாங்க. ஓகே, சொன்னதுக்கப்புறம் அது அந்த கோயில் பூஜாரி கொடுத்தா அந்த விபூதி வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கும். ஆமா சாமி, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சாமியார் கொடுத்தாரு, நான் வாங்கிட்டு வந்து 2-3 நாளைக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தர்காவுக்கு போனாலும் 2-3 நாள் நல்லா இருக்கு. அது எதனால அந்த 2-3 நாள் அப்படின்றது எதனால வருது? அப்போ அந்த 2-3 நாள் கடவுளால் காப்பாற்ற முடியுது அப்படின்னா மொத்தமாகவே காப்பாற்றணும்ல? நீ கேட்டீங்க, நல்ல பதில் தான். கோயிலுக்கு போனால் 2-3 நாள் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் இருப்பாங்க. 2-3 நாளுக்கு அப்புறம் நிறைய வெளியில் சுற்றுவாங்க, நிறைய சீட்டு வீடுக்கு சுற்றுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. அது 2-3 நாள் அது பவர் ஏற்றிக்கும். ஓகே, இப்போ அது பலி வாங்கினா சொல்லி அந்த ஆத்மா அந்த சைவனை அவனை அனுப்பியிருக்காங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க, அது 2-3 நாள் வரைக்கும் மறுபடி அது ரெடி பண்ணியிருக்கிற அந்த மந்திரவாதிகிட்ட இருக்கும் இல்லை அந்த சக்தி, அது இன்னும் மறுபடி இன்னொரு கருப்பு கோல் வெட்டிட்டு அது பவர் ஏற்றி மறுபடியும் அனுப்புவாங்க. அது வந்து பொதிச்சு வச்சது எடுக்காத வரைக்கும் அது விழுந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை சாமியை பார்த்தாலும் அது 2-3 நாள் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் சூனிய வைக்கப்பட்ட அந்த குட்டி சாத்தனம் சம்திங் ஏதோ ஒன்று அவங்க கிட்ட போயிட்டு திரும்ப பவர் ஏற்றிக்கிட்டு திரும்ப வரும். ஆமாம், அதுதான். அவங்க மந்திரவாதி கிட்ட போய் மறுபடியும் பவரை ஏற்றிக்கிட்டு வந்தால் மறுபடியும் இன்னும் பிரச்சனை பெருசாக பண்ணும். அப்போ என்ன நினைப்பாங்க சில பேரும், எனக்கு கடவுள சக்தி இல்லை, நான் கடவுள் நம்ப மாட்டேன்னு நினச்சி பைத்தியமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பயந்த கூடாது யாருமே. அப்படிப்பட்ட சைவனை இருக்குது இல்லை, சிவன் அப்பா அனுப்பியிருக்கிறாங்க, அந்த சைவனை மொத்தமாக பிடிச்சி அந்த மந்திரவாதி யாருன்னு சொல்லி அவன மேலே மந்திரம் அனுப்பி இனிமேல தப்பு நடக்காதாலும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஓம் நம சிவாய. தப்பு பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரிக்கு அண்ணன் தம்பிக்கு சண்டை இருக்குதுன்னா நீங்கள் சைவனே பண்ணக்கூடாது, வீட்டு மேலே அனுப்பக்கூடாது. எது இருந்தால் பேச்சு பார்த்துக்கோங்க. தெரியாத மக்களை, அப்பா மக்களை மந்திரங்களை வச்சு கொல்லாதீங்க, நாசனம் பண்ணாதீங்க, சைவனை வைக்காதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா நான் விடமாட்டேன், சிவன் அனுப்பியிருக்கிறாரோ. ஓம் நம சிவாய். ஓகே சாமி, அறிகுறிகள் பார்த்தோம் கரெக்டா. இப்போ எனக்கு வரவே கூடாது, செய்வினே எனக்கு எவனை வைக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய். நல்ல கேள்விகள். நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுகள் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ சில பேர் அரகஜமாய் வைக்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, அரகஜமாயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே சாமி, அது வந்து இப்போ சிஎம் விஜய் கூட வச்சிருக்காரு சம்திங், அந்த மாதிரி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சேன். அரகஜமாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லது பண்ண நினச்சோம், ராஜவசீகரம்னு சொல்லுவாங்க, ஒன்று நல்லது பண்ண நினச்சோம், உன்னை பண்ணக்கூடாத அளவு தடுப்பாங்க சில பேர். எந்த விஷயத்திலும் பண்ண நினைச்சாலும் கூட பண்ணக்கூடாத அளவுல சில பேர் மந்திரங்கள் அனுப்பி உடம்பு விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களே, ஏதாவது நம்ம மேலே மந்திரங்கள் அனுப்பினாலும் சைவனைகள் இருந்தாலும் பெய்கள் நம்ம மேலே வராமல் இருக்கணும்னா சில மூலிகைகள் இருக்கும். இமாலயஸ் தெரியுமா? இமாலயஸ் தெரியுமா? ஸ்ரீசைலம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சக்தி பீடம் ஜோதிர்லிங்கம். அதே மாதிரி கேரளாவில் சில காடுகள் தெரியுமில்ல, சபரிமலை காடுகள் எல்லாம் தெரியுமில்ல, அதில் சம்மந்தப்பட்ட சில மூலிகைகள் எல்லாம் வர வச்சுட்டு அஷ்டாதச சக்தி பீட்டங்கள் இருக்கு, 18 சக்தி பீட்டங்கள். அதில் ஆத்தாளோட காலு கீழே வச்சா அந்த குங்குமம், அந்த மஞ்சள் சம்மந்தப்பட்ட மூலிகை எல்லாம் இது பண்ணி ஓம் நம சிவாய இந்த மாதிரி மை பார்த்தீங்களா? ஆமாம், இதெல்லாம் நாங்கள் புதுசாக ரெடி பண்ணி கொண்டு வந்தது. ஓ, இதுதான் அந்த விஜய் வச்சிருக்க அந்த மையா? அப்படிப்பட்டது தான். ஏன்னா இதோட பவர் வாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதில் இருக்கிற சக்திகள் இப்படியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு 101 அகோரிகள் இருப்பாங்க. வீட்டாத பத்துக்கள் கூட பண்ணுவாங்க, கோயில் பண்டித்தரை கூட பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு சத்து. அதை நாங்கள் பண்ணுறது அகோரி குருகள் வச்சு அரகஜமாய் பண்ணுவோம். ஓகே, அந்த மந்திரங்கள்ல தப்போதிசை பண்ணி
கட்டு திக்பந்தனம் பண்ணி இதுல வந்து பாத்தீங்களா பண்ணிட்டு கொடுப்போம். இது ராஜவசீகரணம். ராஜவசீகரணம். ஓகே. இது வந்து தப்பான விஷயத்துக்களை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த கூடாது. அதுக்குதான் நாங்க அரகஜமயம் சொல்றோம். நீங்க நேர்மையா மக்களுக்கு நல்லது பண்ணணும். நான் சம்பாதிச்ச பசங்களுக்கு கொடுக்கணும் என்ற மக்களுக்கு நான் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும். எனக்கு முன்னேற்றம் இருக்கணும். நான் கஷ்டப்படுறேன், எனக்கு யாரும் கெட்டது சக்திகள் அனுப்புறாங்க, பெரிய பெரிய ஆத்மகள் அனுப்புறாங்க, சைவனைகள் அனுப்புறாங்க போதிலோ இந்த அரகஜமயம் வந்து இங்க வந்து சில பேர் இங்க வச்சுக்குவாங்க, சில பேர் இங்கேயே பூசிக்குவாங்க. பூசிக்கிட்ட உடனே ஒரு அமாவாசை பௌர்ணமி வரைக்கும் எந்த கிட்டது வராத அளவுல இருக்கு. ஒரு அமாவாசை பௌர்ணமி அவ்வளவுதான். எது இருந்தா ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குமில்ல, அது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இது இருக்குமில்ல, மறுபடியும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி தேய்ச்சிட்டா நெக்ஸ்ட் வர அமாவாசை வரைக்கும் தேவையில்லை, ஒரு மந்த் வரைக்கும் பவர் இருக்கும். புரியுது. அப்போ அப்படிப்பட்ட மை நீங்க வச்சிட்டீங்கன்னா உலகத்துல உன்னை யாருனாலும் கூட தோக்கடிக்க முடியாது. அப்போ இந்த மையை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிலிசூனியோ செய்வினை இது எதையுமே நம்ம கிட்ட வராதோ. நமக்கு ராஜ வசீகரணம், தொழில் வசீகரணம். அதே விதங்க நீங்க எது நினைச்சு போறீங்களோ லைட்டா வச்சால போதும். இந்த அரகஜமை வச்ச உடனே கண்டிப்பா நடக்கும். ஓம் நம சிவாய. ஓகே சாமி, இப்போ வந்து நீங்க இந்த மையை பத்தி சொல்லிட்டீங்க. பட் இப்போ நான் வீட்லயே இருக்க, எனக்கு பெருசா வசதியில எதுவுமே இல்லை. இப்போ இந்த வீட்டு வைத்தியம் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்கிட்ட இருக்க விஷயத்தை வச்சு இந்த பில்லி சூன்யத்துல இருந்துலாம் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு எதனா வழி இருக்கா? கண்டிப்பா உண்டு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கணும். நார்மல் எலுமிச்சை பழம் கடைக்கு போய் வாங்கிக்கலாம். ஆணி, இது வீட்டில் கிடைக்கிற ஆணி கூட ஓகே, இது நம்ம கிட்ட இருக்கிற ஆணி. ஓகே. இது வந்து அல்லாஹ், அதே மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மந்திரங்கள் வச்சு மந்திரங்கள் இது பண்ணி கொண்டு வந்தது நாங்க. ஓகே. ஆனால் உங்க எந்த ஆணி வேணும் வீட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற ஒரு நார்மல் ஆணி, நார்மல் லெமன் கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா இந்த ஆணிக்கு இப்படி குத்தணும். எலுமிச்சை பழம் குத்தி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். திக்சூசினே ಮಂತ್ರ ದಿಗ್ಬಂಧನ ಸರ್ವ ಸೈವನೆ ವಿಮೋಚನ ವಿಮೋಚನ அகோரி அஷ்டகுண்டலாதேவி அகோரி அஷ்டகுண்டலாதேவி அகோரி அஷ்டகுண்டலாதேவின்னு சொல்லி 3 தடவை நம்ம மேலே சுற்றி காட்டில் இருக்கிற மரத்துக்கு குத்தி பின்னாலே மறுபடியும் அந்த எலுமிச்சனை பார்க்காம அப்படியே வீட்டுக்கு போய் தலைமையில் குளிச்சுட்டு பண்ணோம்னா சின்னது போகும். அது போகாத அளவுல நம்மக்கிட்ட இருக்குதான்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் எந்த தசையில் இருந்தாலும் கூட ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக சைவனையாக இருந்தாலும் பெய்கள் இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் சரி பண்ண தருவேன். ஓம் நம சிவாயா தீர்காயுஷ்மான் பவபவா. நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நிறையாவே சொல்ல போகிறோம். நீங்களும் நல்லா இருக்கணும், அந்த சிவன் அனுகிரகத்தோட நீங்கள் நல்லா முன்னேற்றத்தோட நல்லா போகணும், சிவ ஆசீர்வாதம் அனுகிரகத்தோட நல்லபடியாக இருக்கணும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், அரண மகாதேவ செம்போ சங்கர. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நன்றி சாமி. ஓம் நம சிவாய்.